ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் எவ்ரி ஒன். ஸோ என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எம்சிஎக்ஸ் மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ எஸ்டர்டே வந்து யூஎஸ் ஆயில் வந்து நினச்ச மாதிரி கொஞ்சம் பை தான். ஆனால் ஒரு ஈவினிங் ஒரு 8 o'clock மேலே ஒரு ஃபால். ஸோ க்ரூட் ஆயிலையும் அதே மாதிரி தான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5668 வரைக்கும் போயிட்டு, ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட்ஸ், ஒரு 90 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் வந்து எடுத்திருக்கு. ஸோ நேற்று ஈவினிங் வீடியோவில் வந்து எந்த மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த 5617க்கு மேலே பிரேக் அவுட் நடந்தது அப்படின்னா ஸோ நல்ல ஒரு ஹை போகும், ஒரு 5660 வரைக்கும் வரும்னு சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக 5660 வரைக்கும் வந்துட்டு, ஸோ அந்த இடம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 90 பாயிண்ட்ஸ் பக்கம் ஃபாலிங் வந்து நடந்திருக்கு. ஓகே, ஸோ யூஎஸ் ஆயில் மிட் நைட் மார்க்கெட் எந்த மாதிரி வந்து ஓப்பனிங் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ மிட் நைட் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு ஃப்ளாட் ஓப்பன் தான். ஸோ ஃப்ளாட் ஓப்பன்னா ஒரு க்ளோஸுக்கு பக்கத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் வந்து நடந்திருக்கு. ஸோ லோவை பிரேக் அவுட் பண்ணால் மட்டும் கொஞ்சம் செல் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இல்லைனா மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு ஹைக்கு தான் பாசிபிள். அதாவது பார்த்தீங்கன்னா மறுபடியும் பை எடுக்கிறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இன்னைக்கு வந்து வாலிட்டிலிட்டி இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். இப்போ மார்னிங்கில் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், ஈவினிங்கில் ஒரு பெரிய வாலிட்டிலிட்டி எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா இன்னைக்கு வந்து க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி டேட்டா வந்து இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி இன்வென்ட்ரி டேட்டா லாஸ்ட் 2 வாரம் பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஜோன் தான் கொடுத்துருந்தது. ஸோ அதை பொறுத்து நல்ல ஒரு ஹை கொடுத்துருந்தது மார்க்கெட்டில். ஸோ இன்னைக்கு வந்து பார்க்கலாம் என்ன மாதிரி வந்து கொடுக்குது அப்படின்னு. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஹையாக பிரேக் அவுட் பண்ணியிருக்கனால ஸோ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டெக்னிக்கல்ஸ் படி டிமாண்டு தான். ஸோ மற்றபடி அங்கே இருக்கிற யூஎஸ் எனர்ஜி ஃபார்மில் வந்து எந்த மாதிரி ரிசல்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஈவினிங். ஓகே, ஸோ க்ரூட் ஆயில் வந்து மார்னிங்கில் வந்து எந்த மாதிரி ட்ரேட் கண்டிஷன் இருக்கும் அப்படின்னா, இந்த 5617 பிரேக் அவுட் பண்ணால் ஸோ அகைன் வந்து பை வந்து போகலாம். அதாவது இந்த இடம் 5617 ஸோ நேத்தோட ஒரு ஃபர்ஸ்ட் ஹை, ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டில் ஹையை வந்து பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா, ஸோ பிரேக் அவுட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் வச்சதுன்னா ஸோ கண்டிப்பாக அகைன் வந்து இங்கேருந்து ஒரு 40 பாயிண்ட்ஸ் 5660 வரைக்கும் ஸோ நம்ம டார்கெட் வந்து எய்ம் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாமல் ஒரு செல்லிங் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த இடம் இந்த 5581க்கு கீழே கேண்டில்ஸ் க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா ஸோ கண்டிப்பாக இங்கேருந்து வந்து ஒரு செல்லிங் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த செல்லிங் வந்து 50-50 சான்சஸ் தான். ஏன்னா இந்த இடத்துலையும் மறுபடியும் ரெக்கவரி ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது, எந்த இடத்துல வந்து வேணாம். ஸோ இந்த இடத்துல நம்ம கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் போட்டு தான் ஸோ நம்ம வந்து ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மேபி இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் வந்து கீழே இறங்குனது அப்படின்னா ஸோ கண்டிப்பாக 5521 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அடுத்த சப்போர்ட் இதுதான் 5521. ஸோ இந்த இடத்துல செல்லிங் வந்து ட்ரை பண்ணலாமா பேப்பர் ட்ரேடிங்காக அப்படின்னா பண்ணலாம். இதோட டார்கெட் வந்து 5521 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா மார்னிங் கண்டிஷன்ஸ். ஸோ 5617 பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் பையிங் பாசிபிள். ஸோ அதோட டார்கெட் வந்து 40 பாயிண்ட்ஸ். 5581 பிரேக் அவுட் பண்ணிட்டு கீழே கேண்டில்ஸ் க்ளோஸ் வச்சது அப்படின்னா ஸோ 5521 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் நேற்று 307.2ங்கிறது ஒரு சப்போர்ட்னு சொல்லியிருந்தேன். ஸோ எக்ஸாக்டாக அந்த சப்போர்ட் டச் பண்ணிட்டு ஒரு 3 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் மேலே வந்து பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கு. ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன் வந்து கிட்டத்தட்ட 300.3 சாரி ஆமாம் 300.3. ஸோ 300.3 வந்து பை வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அதோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 307.2 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ செல்லிங் போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இது வரைக்குமே நமக்கு சப்போர்ட் தான் இருக்குது. நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 295 வரைக்குமே நமக்கு வந்து சப்போர்ட்டு தான் இருக்குது. ஸோ செல்லிங் வந்து இப்போதைக்கு ரிஸ்க் தான். ஸோ 300.3ல வேணால் நம்ம வந்து பை ஃபோக்கஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 295ல பை வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு. ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் வந்து ஒரு கிரீன் கலர் நேற்று வந்து ஒரு டோஜி கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ க்ளோஸுக்கு மேலே ரன் ஆகிட்டு இருக்கனால பை வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். பை ஃபோக்கஸ் பண்ணால் ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஸோ 3340 316 ஒரு $10 to $20 பக்கம் ஒரு மேலே வரதுக்கான சான்சஸ் வந்து கோல்டில் வந்து இருக்குது. ஸோ சில்வர் சொல்லவே தேவையில்ல, நல்ல ஒரு ஹை தான் போயிட்டுருக்கு. நேற்று ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்னால அந்த மாதிரி இருக்குது. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் கண்டினியூஸாக மேலே வரதுக்கு சான்சஸ் வந்து சில்வரில் வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து காப்பர். ஸோ காப்பர் நேற்று வந்து ரொம்ப எதிர்பார்த்தேன். ஸோ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் பண்ணிடும் அப்படின்னு. ஆனால் அந்த மாதிரி வந்து நடக்கலை. ஸோ நேற்று பெரிய மூமெண்ட்டும் காப்பரில் வந்து கிடையாது. ஸோ ஹையையும் லோவையும் பிரேக் அவுட் பண்ணால், அதாவது நேற்று கேண்டலோட ஹை லோ மார்க் பண்ணி வச்சுக்கோங்க.
ஸோ அந்த கேண்டிலை பிரேக் அவுட் பண்ணாதான் ஸோ இனி வந்து பையா செல்லா அப்படிங்கிறத கன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கும். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபியூஷன் ஜோனில் தான் இருக்குது. ஸோ ஹையையும் லோயும் பிரேக் அவுட் நேற்று கேண்டலோட ஹை லோ பிரேக் அவுட் நடந்தால் மட்டும்தான் ஸோ பை செல் கன்ஃபர்மேஷன் வந்து காப்பரில் வந்து கொடுக்க முடியும். அப்படி கொடுக்கல அப்படின்னா ஸோ அவாய்ட் பண்ணிடுறது நல்லது ட்ரேடிங்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். க்ரூட் ஆயில் வந்து ஈவினிங்க்கு மேலே ஒரு நல்ல மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ சார்ட் பேட்டர்ன் அந்த மாதிரி ஏதாவது கிரியேட் ஆனது அப்படின்னா ஈவினிங் வீடியோலாம் அப்டேட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக பாருங்கள். 5 o'clock பார்த்தீங்கன்னா ஈவினிங் வீடியோவும் என்எஸ்சி பிஎஸ்சி ஆப்ஷன்ஸ் ஸோ அது சம்மந்தப்பட்ட வீடியோஸும், அது மட்டும் இல்லாமல் அதோட பார்த்தீங்கன்னா இந்த க்ரூட் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஸோ ஈவினிங் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நெக்ஸ்ட் மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.